ஜெலுத்தோங் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் இந்து மதத்தின் புனித சின்னத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய செயற்பாட்டாளர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தேசிய காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயில் மற்றும் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் அசத்தியோன் இஸ்மாயில் ஆகியோரிடம் விளக்கம் கேட்டுள்ளார். DAP கட்சியைச் சேர்ந்த ராயர் செயற்பாட்டாளர் தமீம் தாரி அப்துல் ரசாக் லங்காவியில் சூலம் என கூறப்படும் இந்து மத சின்னத்தின் மீது கால் வைத்ததாக காட்டும் வீடியோ வைரலானதை தொடர்ந்து நாடு முழுவதும் பல போலீஸ் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த வாரம் ஒரு பல்கலைக்கழக மாணவர் குரானை அவமதித்ததாக கூறி உடனடியாக கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டதை நினைவூட்டிய ராயர் தமீம் மீதும் கைது அல்லது குற்றச்சாட்டு பதிவு செய்ய தாமதம் ஏற்பட்டால் அது இரட்டை நிலைப்பாடு என கருதப்படும் என்று சுட்டிக்காட்டினார். இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை போலீஸ் தலைமை அதிகாரியும் உள்துறை அமைச்சரும் விளக்க வேண்டும் என்றும் இதற்கு ஏன் தாமதம் என்றும் ஒரு அறிக்கையில் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் மலேசிய கூட்டரசு அரசியலமைப்பும் குற்ற சட்டங்களும் அனைத்து மதங்களின் புனிதத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜொகூர் பாருவில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் நேற்று 14 கத்திக்குத்து காயங்களுடன் 37 வயது வெளிநாட்டவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் 19 வயது ஆண் சந்தேக நபரை ஜொகூர் போலீசார் கைது செய்தனர். சம்பவம் நிகழ்ந்த 24 மணி நேரத்திற்குள் நகரத்தில் உள்ள ஒரு கொண்டோமினியத்தில் வெளிநாட்டவரான அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக ஜொகூர் துணை காவல்துறை தலைவர் ஹூ ஸ்வான் ஹுவாட் தெரிவித்தார். இச்சம்பவத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் பல பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபருக்கு முந்தைய குற்ற பின்னணி எதுவும் இல்லை என்பது சோதனைகளில் தெரிய வந்தது. கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக மார்ச் 18ஆம் தேதி வரை சந்தேக நபரை ஒரு வாரத்திற்கு காவலில் வைக்க போலீசார் உத்தரவு பெற்றுள்ளதாக ஹூ கூறினார். மத்திய கிழக்கு பகுதியில் தொடரும் மோதல்களை முன்னிட்டு மலேசியா ஏர்லைன்ஸ் தோஹாவிற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் தனது விமான சேவைகளின் இடைநிறுத்தத்தை மார்ச் 20ஆம் தேதி வரை மேலும் நீட்டித்துள்ளது. முன்னதாக பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் மார்ச் 13ஆம் தேதி வரை இந்த சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பிராந்தியத்தின் பாதுகாப்பு சூழலில் தொடர்ந்து உருவாகும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சவுதி அரேபியாவின் ஜெத்தா மற்றும் மதீனா நகரங்களுக்கு, அதேபோல் பிரிட்டனின் லண்டன் மற்றும் பிரான்சின் பாரிஸ் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் விமான சேவைகள் வழக்கம்போல் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு நிலைமையை தொடர்ந்து அபாய மதிப்பீடுகள் மற்றும் விமானிகளுக்கான அறிவிப்புகள் மூலம் நெருக்கமாக கண்காணித்து வருவதாக ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மார்ச் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை போர்ட் கிளானில் சுற்றுச்சூழல் துறை தலைமையிலான நடவடிக்கையில் மின்னணு மற்றும் திட்டமிடப்பட்ட கழிவுகளை ஏற்றிச் சென்ற 213 கொள்கலன்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான MCBA, சுங்கத்துறை, போர்ட் கிளான் அதிகாரிகள் மற்றும் ஸ்ரீம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. இந்த கொள்கலன்களில் சுமார் 90 விழுக்காடு அமெரிக்காவில் இருந்து வந்ததாகவும் மீதமுள்ள 10 விழுக்காடு பிரேசில், சிங்கப்பூர், ஸ்பெயின், துருக்கி, சீனா, தாய்லாந்து, கனடா, இங்கிலாந்து, ஜப்பான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வந்ததாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. மின்னணு கழிவுகள் நாட்டிற்குள் சட்ட விரோதமாக நுழைவதை தடுக்க அமலாக்க முயற்சிகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபராங்ஜியா மருத்துவமனையின் பகல் நேர பராமரிப்பு மையத்தில் 4 மாத சிறுவன் இறந்த வழக்கில் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்ட 2 தொழிலாளர்கள் கட்டாய குழந்தை பராமரிப்பு பாட நெறியில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு சமூக மேம்பாடு, நலன்புரி மற்றும் இஸ்லாமியர் அல்லாத விவகார குழு தலைவர் லிம் சியூ கிம், சமூக நலத்துறை விதிமுறைகள் ஒவ்வொரு நர்சரி, மழலையர் பள்ளி மற்றும் பகல் நேர பராமரிப்பு மைய ஊழியரும் தரமான பராமரிப்பு தரங்களை பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதற்காக பாடநெறியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். JKMின் விசாரணையில் 24 மணி நேர மையத்தில் 7 ஊழியர்கள் இருந்ததாகவும் இறந்த குழந்தை உட்பட 4 வயதுக்குட்பட்ட 44 குழந்தைகள் பராமரிக்கப்பட்டதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 2 பெண்கள் உட்பட 7 ஊழியர்கள் இந்த பாடநெறியில் கலந்து கொள்ளவில்லை என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். உண்மையில் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் பணியமர்த்தப்பட்ட குழந்தை பராமரிப்பாளர்கள், குறிப்பாக புதிதாக பணியமர்த்தப்பட்டவர்கள் இன்னும் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று அவர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் பகல் நேர பராமரிப்பு மையத்தில் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்ட பின்னர் சிகிச்சை பெற்று வந்த போது குழந்தை இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 22 வயதுடைய 2 பெண்களும் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.